அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 2026 ஒரு பிரீத்தமான் பெட்ரோ. இந்த சீரீஸ்ல அர்ஷத் வசி, விராட் ராணி, விக்ரத் மசே, மோனா சிங், சத்யதீப் மிஸ்ரா, ஸ்ருதி மராத்தே இவங்க தமிழ்ல 2-3 படம் பண்ணியிருக்காங்க. மோஹித் சௌஹான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சஞ்சய் தத், வீரேந்தர் சேவாக், மோகன் ஹிரானி இவங்கெல்லாம் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. மேபி ராஜ்குமார் ஹிரானிக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். பிரீத்தம் பேக்கிங் வந்துட்டு இருக்காரு கோவால. அவங்க தாத்தா மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவங்க தாத்தா பாட்டி பாடின போது பாட்டை டேப் ரெக்கார்டர்ல வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அந்த டேப் ரெக்கார்டர் மிஸ் ஆகுது. அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஏடிஎம் காணும் ஒரே பரபரப்பா. இவரு சொன்ன உடனே கொஞ்சம் ஓவரா அதுப்பா பேசிட்டாரு. எதுக்கு உள்ள தள்ளிடுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டரா வரவனா பெட்ரோ கவுன்சிலிங் சார், நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏடிஎம் நான் 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருந்தேன். சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா he was in fake previously. இப்போ வேக்சின் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவரை வெளியே விட்டுறாங்க. அடுத்து ஒரு மினிஸ்டரோட வீட்டில் ஒரு ஃபோன் காணாமல் போகுதுன்னு ஒரு குறை வருது. அதுக்காக பெட்ரோ போறாரு. போனோம்னா ஃபோன் கிடைக்காதுன்ட்டு வேலையை காப்பாற்றணும்ட்டு இவரோ ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாரு. டூப்ளிகேட்டா ஒரு ஆளை செட் பண்ணி வந்து திருப்பினாலும் சொல்ல வச்சுறாரு. அதான் ஃபோன் கிடைச்சிடுது. இவரை இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டா சைபர் செல்ல போட்டுறாரு. தலைவருக்கு எதுவுமே தெரியாது கம்ப்யூட்டரை பற்றி. ஸோ என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவங்க ஹெட் என்ன சொல்றாரு, நீ சைபர் செக்யூரிட்டி டீம்ல ஒரு சில கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணு. அப்போ நான் பழைய மாதிரி ஒன்று கிரைம் பிரான்ச் தூக்கி போட்டுறாரு. உடனே இவரு போய் என்ன பண்றாரு, ஒரு டீலை போடுறாரு பிரீத்தம் கிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு அந்த டேப் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஹேண்டில் பண்ண கேசஸ் அவரு கிரைம் பிரான்ச்சுக்கு மாறினாரா, பிரீத்தம்க்கு அந்த டேப் ரெக்கார்டர் கிடைச்சதான் தான் பேலன்ஸ் ஸ்டோரி. பாசிட்டிவ்ஸ் படத்தோட காமெடி, அந்த லீட் பேஸ் பிரீத்தம்க்கு பெட்ரோக்கும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கேயும் போர் அடிக்காத ஸ்கிரீன் பிளே, நிறைய தெரிந்த முகங்கள். நெகட்டிவ்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்டான கிரைம் த்ரில்லர்லாம் எதிர்பார்க்க முடியாது. பேசிக்காக தான் இருக்கும். தற்கொலை பண்ண போற ஒரு ஆளை தடுத்து நிறுத்துவாரு. அந்த டைலாக்ஸ் தான் நல்லா இருக்கும். பார்த்து முக்கியமான காரணம் ராஜ்குமார் ஹிரானி, பிகே, 3 Idiotsலாம் ஃபேவரட். இன்னும் முன்னாபாய் எம்பிபிஎஸ் பார்த்தது இல்லை, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் பார்த்தது. ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் இல்லாததும் மைனஸ் பாயிண்ட் தான். பெட்ரோவும் அர்ஷத் வசி பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 50 வயசு மேலே இருக்கும். நல்லா ஃபிட்டா அவர் யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கோவாவை சில இடங்கள்ல அழகாக இருந்துச்சு. 6 எபிசோட்ஸ், ஒரு 1 hour 1/2 hour போகும். போர்டிக்காம போகுது. 1 time வாட்ச்.